சூதுகவும் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கேன்னு வேக வேகமா போய் அத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து Hotstarல வந்து பிக் பாஸ் லைவ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேட்ச் ஆவுற மாரியே நம்ம கோவா கேங் வந்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அவங்க கேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூல போடுறாங்க. ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாம பின்வாங்கிடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பாட்டு கீட்ட பாடிட்டு, கட்டி புடிச்சிட்டு குட் நைட் அப்படிலாம் சொல்லிட்டு தான் போய் படுத்து தூங்கணுமாமா. 2வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் வருது இல்லையா? இந்த ஓசில வர ஐட்டங்கள் 5 ஸ்டார் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி அதாவது 5ஆ பங்கு போட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்களாமா. எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாரும் உட்காந்து சால்வ் பண்ணி சாரி கேட்டுட்டு அத அன்னைக்கோட முடிச்சுட்டு தான் வந்து அவங்க போகணுமா. அண்ட் 4வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் அந்த கேங் வந்து உடையவே கூடாதாம். அண்ட் கடைசியா 5வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் கோவா கேங் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், பாசம் அப்படின்னு இவங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும், ஒரு கேம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்குள்ள போனா ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து பார்க்கணும். விட்டு குடுக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து 5வது ரூலாம். ஸோ இதெல்லாம் இப்ப இவங்க யார்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து வெளிய வந்து அவரோட கேங்கோட நின்னு பாடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர உள்ள கூப்பிட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஃபாலோ பண்ணா தான் வந்து அந்த கேங்ல இருக்க முடியுமா? இது வந்து 6வது ரூலா வந்து கடைசியா ஜாக்லின் சொல்லுவாங்க. நாங்கலாம் கேங்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேங்கா இருக்கிறத விட, ஆமா நாங்க கேங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர் தான் அது. ஆனா அதே மாதிரி வெளிய போயிட்டு நம்ம வந்து புனிதமான ஒரு நாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க போப்போறோம் அப்படின்றாங்க. புனிதமான நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டாம். அதில தாய்ன்னு இருக்கனால அது வந்து புனிதமாயிருச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம ஜாக்லின் ஆகட்டும், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரேயான் இவங்க எல்லாமே ஒரு மாரி ஃபன் கேரக்டரா தான் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே இருந்தே இருந்திருப்பாங்க. பட் நம்ம ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா, அவர் பேசுற நெறைய விஷயங்கள் ஃபன்னா இருந்தாலும், இத்தன நாளா அவர் சைலன்ட்டாவே இருந்த மாரி தான் இருந்தது. ஏதோ ஒரு ஸ்கிட்டோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஏதோ ஒண்ணு அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா, அந்த இடத்துல அவரோட ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மட்ட வந்து காட்டிருவாரு. மத்த டைம் எல்லாமே அவர் சைலன்ட்டா இருக்க மாரி தான் இருக்கும். எப்போ அவர் கோவா கேங் போய் ஜாயின் பண்ணாரோ, அந்த ஏஜ் வித்தியாசம்லாம் இல்லாம அவரும் பயங்கரமா வந்து அதில ஃபன் பண்ணிட்டு இருக்க மாரி நான் ஃபீல் பண்றேன். அவரு இந்த அளவுக்கு சிரிச்சு ஒரு மாரி ஹேப்பியா நான் வந்து அந்த வீட்ல இப்ப தான் பார்க்குற மாரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, பல கேங் இருக்கு இல்லையா? அதில உங்களோட ஃபேவரைட் கேங் எது? அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.